அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹனீஃப்ஸ் கிச்சன். நம்ம போஸ்ட் பண்ணுற டெய்லி ஒரு வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு இம்யூனிட்டி பூஸ்டர் தாங்க, டேட்ஸ் மில்க். இந்த டேட்ஸ் மில்கை நம்ம ஹனீஃப்ஸ் கிச்சன் ஸ்டைலில் ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ஃபஸ்ட்டு 15 பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேங்க. அதுக்கப்புறம் 1 டம்ளர் பால் எடுத்திருக்கேன். இந்த பேரிச்சம்பழத்தில் உள்ள இருக்க சீட்ஸ்லாம் நம்ம எடுத்து ரிமூவ் பண்ணிடுவோம். இப்போ உள்ள இருக்க சீட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. இந்த 15 பேரிச்சம்பழத்தை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்ச 1 டம்ளர் பாலில் நான் பாதி தான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் ரன் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அரைச்சிருக்குது. மீதம் இருக்கிற பாதி டம்ளர் பாலை இப்போ சேர்த்துட்டு திருப்பி நம்ம மிக்சியில் ரன் பண்ணிடலாங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு மில்க் ஷேக் மாதிரி ரெடியாக இருக்குது. இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் ஜல்லடை வச்சு ஃபில்டர் பண்ணிடலாம். நம்ம இதை அப்படியே குடிக்கும் போது நம்மளால அதை குடிக்க முடியாது, குழந்தைங்க யாரும் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஸோ ஃபில்டர் பண்ணிட்டா நம்மளுக்கு குடிக்கும் போது ஒரு இடையில அந்த தெரலாம் இல்லாமல் இது ரொம்பவே ஒரு ஸ்மூதியாக இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம ஃபில்டர் பண்ணிடுவோம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணி இந்த ஃபில்டர் பண்ண இந்த பாலை அடுப்பில் வச்சிடலாம். அடுப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா 1/2 டம்ளர் பால் சேர்த்துக்கலாங்க. இப்போ இனிப்பு செக் பண்ணிக்கோங்க. சுகர் பார்த்தீங்கன்னா ஒரு 80% சுகர் இருக்குது. ஏன்னா பேரிச்சம்பழத்திலே ஆல்ரெடி இனிப்பு இருக்குது. இப்போ பால் நல்லா கொதிச்சோன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இறக்கிடலாம். இதுக்கு மேலே தூவுறதுக்கு நான் ஒரு 2 பேரிச்சம்பழத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன். இது டெக்கரேஷனுக்காக தான். அதுக்கப்புறம் பாதாம் பருப்பு நான் கொஞ்சம் குட்டி குட்டியாக நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் தேன் எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு நம்ம சுகர் போட வேணாம், தேன் தான் சேர்க்கணும். இப்போ நம்ம டம்ளரில் நம்ம காய்ச்சி வச்ச இந்த மில்கை சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் இதில் ஆல்ரெடி 80% சுகர் இருக்கிறதுனால 1 ஸ்பூன் தேன் சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு இனிப்பு இன்னும் எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் 2 டீஸ்பூன் ஹனி கூட சேர்த்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்ச பேரிச்சம்பழத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்துலேயும் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச பாதாம் பருப்பை இதுக்கு மேலே சேர்த்துக்கலாங்க. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்ட்டு. இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. அதுவும் நம்ம இந்த மாதிரி டைமில் நீங்கள் இதை ரெகுலராக எடுத்துக்கிட்டு இருக்கும் போது உங்கள் உடம்புக்கு இது ரொம்பவே நல்லதுங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த டேட்ஸ் மில்க் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சு நம்ம கமெண்ட்ஸில் நமக்கு ட்ராப் பண்ணுங்க. அப்படி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ பக்கத்துக்கு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அதோட நம்ம வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.